வாங்க சுவையும் சிற்பியமும்ல கடைகளில் மட்டுமே வாங்கக்கூடிய கேரட் மைசூர் பாக்கை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கேரட் மைசூர் பாக்கு செய்யறதுக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் கேரட் எடுத்துக்கலாங்க. இதை நல்லா பொடி பொடியாக செதறி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாங்க. ஒருவேளை கேரட் அரைக்கும் போது தெரியாமல் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரைப்பாகு தண்ணி ஊற்றும் போது அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. அடுத்தது எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணுங்க. நான் இன்னைக்கு கணபதி ஆயில் தான் எடுத்துருக்கேங்க. ரொம்ப சூடு பண்ண வேண்டியது இல்லைங்க, மிதமான சூடு பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அடுத்தது கடலை மாவு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. கடலை மாவை 2-3 பாகமாக பிரிச்சுட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிருங்க. நீங்கள் வறுத்துட்டே இருக்கும்போது கடலை மாவு வாசனை வருங்க. அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி கடலை மாவை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. வறுத்த கடலை மாவை சளிச்சிட்டு சேர்த்திக்கலாங்க. அப்படியே சேர்த்துனீங்கன்னா எண்ணெயோட கலக்கும் போது கட்டி சேர்ந்துருங்க. இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்தும் போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் 5 நிமிஷத்தில் நம்மளால கலக்க முடியுங்க. உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் யூஸ் பண்ணி கலந்துக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கலந்துக்கோங்க. அடுத்தது நம்ம சக்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. ஒரு துடுப்பு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை ஊற்றிக்கலாங்க. கேரட் ஊற்றுறதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லைங்க. அரைச்சி வச்ச கேரட்டில் மட்டும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கேரட் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சக்கரை பாகு நல்லா கொதித்து கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். பாருங்க, பாகு நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்குதுங்க. இந்த டைமில் கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு எண்ணெயும் கடலை மாவு கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிருங்க. அடுப்பையும் கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது ஏமாந்தா நம்ம மேலேயே தெரிச்சிருங்க. எனக்கு 15 நிமிஷம் தேவைப்பட்டுதுங்க. கடலை மாவு இப்படி தான் கொதிச்சுட்டே இருக்கும். சிம்மில் வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கடலை மாவு வேகுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நெய் ஊற்ற ஆரம்பிக்கணுங்க. வேகறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு ஊற்றிட்டிங்கன்னா கடலை மாவும் பச்சை வாசனையே போகாது, மைசூர் பாக்கும் நல்லா இருக்காது. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நிறையா இல்லைன்னா நெய் கம்மியாக ஊற்றிட்டு அதுக்கு பதிலாக ஆயில் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி நெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெய் எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்தக்கூடாதுங்க. 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். அப்போ தான் அந்த கடலை மாவு நெய்யை குடிக்குங்க. குடிக்க குடிக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு டைம் நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய் இருக்காதுங்க. அந்த கடலை மாவே ஃபுல்லாக குடிச்சிருக்கும். அந்த டைமில் தான் அடுத்தது நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் நிறைய நெய் ஊற்றி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த நெய்யெல்லாம் இருக்காதுங்க. சைடில் மட்டும்தான் லேசாக இருக்கும். 30லேருந்து 40 நிமிஷமாக நான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. நான் ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே கடலை மாவு குடிச்சிருச்சுங்க. இதுதான் கரெக்டான பக்குவங்க. மாவை எடுத்து டின்னில் ஊற்றுறதுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு தட்டத்தில் அந்த மாவு லைட்டாக ஊற்றிட்டுங்க, ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கையிலேயே ஒட்டாமல் உருண்டு வரணுங்க. ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறணும்னு அர்த்தங்க. இல்லைன்னா நீங்கள் டின்னில் ஊற்றிடலாம். நமக்கு கரெக்டாக கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி உருண்டு வருதுங்க. அப்போ கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். நம்ம எடுத்து டின்னில் ஊற்றிடலாங்க. டின்னில் நல்லா நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்ஸு சென்டரில் இதெல்லாம் பக்கமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது ஒட்டாமல் நல்லா வருங்க. நீங்கள் மாவை ஊற்றும் போது ஒரே டைமில் அப்படியே ஊற்றிடுங்க. பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி ஊற்றணுன்னா அதை வேறு பிளேட்டில் ஊற்றிடுங்க. ஏன்னா இதுலேயே ஊற்றினீங்கன்னா மேலெல்லாம் ஒரு மாதிரி பொரியாக நல்லா ஷேப்பாகவே இருக்காதுங்க. மாவு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கரண்டிலையோ இல்லை இந்த ஸ்பேச்சுலாலேயோ லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரே மாதிரி லெவலாக இருக்குங்க. இந்த டின்னில் ஊற்றுனது போக இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் இல்லைங்க, அதையெல்லாம் ஒரு தட்டத்தில் நான் தனியாக ஊற்றிட்டேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த டின்னை குப்பரை கமுத்தி நல்லா தட்டினீங்கன்னா மைசூர் பாக்கு விழுந்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டின்லேயே கூட ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க.
நான் யூஸ் பண்ணியிருக்கிற சர்க்கரை, நெய், எண்ணெய் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்சரில் எந்த பிரச்சனையும் வராது. இதே ரொம்ப சர்க்கரை, எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்காதுங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதாங்க. எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. எப்படா ஆறும் கட் பண்ணி சாப்பிட்லான்னு இருந்துச்சு. கடையில் வாங்குற மாதிரியே வாயில் வச்சோன்னே கரையுதுங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்களும் கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு டிப் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருவேளை 4லேருந்து 5 மணி நேரம் ஆறியும் உங்களால் மைசூர் பாக்கு கட் பண்ண முடியல, கொல கொலன்னு இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் இந்த டின்னில் இருக்கிறத அப்படியே தூக்கி ஊற்றிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் இந்த டின்னில் ஊற்றி ஆற விட்டிங்கன்னா மைசூர் பாக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பிருச்சு என்ன பண்ணலன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.